வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரியும். இது உங்களுக்கு கூட தெரியும். நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும், எதற்காக நீங்க போராடுறீங்கன்னு தெரியாம கூட போராடி கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காமல் கூட தாமதமாகி கொண்டு கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் படுகிற அந்த கவலைகள், நீங்கள் படுகிற போராட்டங்கள், நீங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்து நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஏதாவது ஒன்று உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் நினைத்து வைத்துக்கொண்டு அதற்காக நீங்கள் இரவு பகல் என்று பாராமல் எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க. அப்படி கஷ்டங்கள் பட்டாலும் உங்களை கையில் பணமானது நிற்காது. பணம் நிற்காமல் தேவையில்லாமல் செலவாகி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அதை வைத்து வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இல்லைன்னா திருமணம் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவோ பணத்தை நீங்கள் சேமித்து வைப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணம் உங்களுடைய கையில் தங்காமல் யாராவது செலவுக்கு கேட்டாங்க அப்படின்னா இல்லை என்று கூற முடியாமல் உடனே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணம் திரும்ப வரும். ஆனால் எப்பொழுது வரும் என்று உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு உடனடியான ஒரு அவசர நிலையில் தேவைப்படும் பொழுது அந்த ஒரு பணமானது உங்களுக்கு வராமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இன்னமும் அது நடக்கத்தான் போகிறது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. வேலை விஷயத்துல நிலைத்தன்மை குறைந்து போனது என்பது உங்களுடைய திறமையை இல்லாததால் மட்டும் கிடையாது. அந்த வேலை இடத்துல உங்களுக்குன்னு பேசப்படுகின்ற வார்த்தைகள் நீங்க கூடவே தான் இருப்பீங்க. உங்களை அளவுக்கு இன்னொருத்தர் வேலை பார்ப்பார். ஆனால் அவங்கள பார்க்க அளவுக்கு உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட கடினமான வேலைகள் எப்போ பார்த்தாலும் உங்களிடம் மட்டும் வேலையை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் மற்ற நபர்களிடம் வேலையை கொடுக்காம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் இருக்கின்ற வேலையில் கூட உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைமையானது ஏற்படும். அதற்காண்டி அந்த ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு திறமை இல்லை என்று கிடையாது. உங்களுக்கான திறமை இருக்கிறது. அதனால தான் நீங்கள் வெளியில் எங்கே சென்றாலும் பிழைத்துக் கொள்வீர்கள் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்கே வந்துவிட்டது. அந்த ஒரு தைரியமும் உங்களுக்கு பிறந்து விட்டது. எங்கு சென்றாலும் உங்களால் போய் சென்று அதனை பொழைக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு திறமையானது இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தொழிலானது இருக்குது. அதை யாராலையும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. நேரமும் சூழ்நிலையும் சரியாக அமையாததால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கான நேரமும் சூழ்நிலையும் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக மாறும். அதுவரை நீங்கள் காத்து கொண்டிருங்க. இன்னும் 2 மாதங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் நேற்று பேசியதை இன்னைக்கு மறந்துடுவாங்க, இன்னைக்கு பேசியதை நாளைக்கு மறந்துடுவாங்க நீங்கள் வேலை பார்க்கின்ற நபர்கள். அதனால் நீங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னா பணத்திற்காக மட்டும் வேலைக்கு போங்க. உண்மையாக நீங்கள் வேலைக்கு போகாதீங்க. போனீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பல முறை நீங்கள் ஆரம்பித்த வேலையில் பாதியில் நின்று போன அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதனால் என்னால் முடியாதா என்ற ஒரு சந்தேகம் உங்களுடைய மனத்திற்குள் ஊறிக்கொண்டே இருக்கும். நான் எது செய்தாலும் இப்படிதான் பாதியில் நின்று விடுமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பண வரவில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க சம்பாதிப்பதை விட அதிகமான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா எதிர்பாராத செலவுகளை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. இதனாலதான் நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் அது உங்களோட கையில் இல்லாத மாதிரி போய்விடும். நம்ம எதற்காக வேலைக்கு போறோம், எதற்காக சம்பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க வந்து விடுவீங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்க கம்மி பண்ணுங்க. எல்லா நபர்களிடம் சேர்ந்து சுத்துங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் செலவு பண்ணும் பொழுது நீங்கள் சிக்கனமாக இருந்து பழகி கொள்ளுங்கள். பழகினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கும். உங்களிடம் பணமானது நிலைத்து இருக்காமல் போயிருக்கும். உங்களுடைய கஷ்டத்தின் மதிப்பை குறைத்த உணர்வை கூட உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும். உறவுகளில் ஒரு புரிதல் இல்லாமல் பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, இருந்தும் மற்றவங்க அதை சரியாக புரிந்து கொள்ளாததினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புரிதல் இல்லாமல் சில பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க மனதார கொடுத்த அன்பை கூட பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. நீங்க அவங்க மீது வைத்திருக்க ஒரு அன்பு, ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. மற்ற நபர்கள் வைப்பது போல நினைத்து கொண்டு உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா உங்களிடம் ஒரு தேவைங்கிறது வரும்பொழுது உங்களுடைய அன்பு அந்த ஒரு நேரத்துல புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பாக இருப்பது போல காட்டி விடுவாங்க. நீங்களும் அந்த ஒரு பாசத்துல மயங்கி நீங்கள் உடனே அவங்க கேட்டதை உடனே ஏற்படுத்தி கொடுத்துடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தேவைகளை முடித்துவிட்டு விலகி கொண்டே இருப்பாங்க. இதற்கும் நீங்க என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டுதான் இருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள் மிகவும் காயப்படுத்தி கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களை கவலைகளில் ஆழ்த்தி கொண்டே இருக்கும்.
அதனால தான் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும். எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனை உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகி கொண்டே இருக்கும். நான் செய்தது தவறா என்ற ஒரு கேள்வி பலமுறை உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் செய்தது சரியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஏதாவது தவறு செய்து விட்டனா என்று தெரியாமல் உங்களை நீங்களே உங்களை நீங்களே தவறாக நினைத்துக் கொள்வீர்கள். இது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்காமல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தவறு செய்திருந்தாலும் தவறு செய்ததினால் கிடையாது, சரியான நேரத்தில் சரியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்காததால் தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் அது தள்ளி போய் கொண்டே இருக்கும். உங்களுடைய உடல்ல சோர்வு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மன அழுத்தமும் நீண்ட காலமாக உங்களுடைய உள்ளுக்குள் சேர்ந்து இருப்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கும். நீங்க ஓய்வு எடுக்காம தொடர்ந்து போராடியதால் உங்களுடைய உடலும் மனமும் சேர்ந்து சோர்ந்து போயிருக்கும். கல்வி விஷயத்துல தாமதமான வெற்றி மட்டுமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். உங்களுடைய திறமை குறைவாக இருந்ததினால் அல்ல, உங்களுடைய பாதை சற்று தாமதமாக அமைந்ததால் தான் கல்வி விஷயத்துல போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்காம இருக்கும். தொழில் தொடங்கும் முன்பே உங்களுக்கு தடைகள் ஏற்படும். உங்களுடைய வளர்ச்சியை தள்ளி போட முயன்ற சூழ்நிலைகளின் விளைவாகவும் இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். நீங்களும் இதை திருத்தணும்னு நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது உங்களுடைய கிரக நிலையின் மாற்றங்களின் காரணமாக ஏற்படுவது. இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவானது கிடைத்துவிடும். இவ்வளவு நாள் நீங்கள் ஓடி ஓடி உழைத்திருப்பீங்க, அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் உடனே அமையாது, ஆனால் மெதுவாக அமையும். மெதுவாக அமைந்தாலும் அது உங்களுக்கு நிலையான ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். அதனை நினைத்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமானது ஆரம்பமாகும். அந்த காலத்தை பார்த்து நீங்களே பெருமை அடைவீர்கள். இதுவரை தனிப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் மூலமும் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். சுய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். சுயமாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தொழில் தெரிந்தது அப்படின்னா அது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் சிறியதாக கூட ஆரம்பித்தாலும் போதுமானது. நாளடைவில் அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்கள் மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தொழில் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும். இறுதி வரைக்கும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தால் வேலைக்கு மட்டுமே செல்ல வேண்டியது இருக்கும். துணிந்து நீங்கள் இறங்குங்க, உங்களுடைய சுய தொழிலை நீங்கள் பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் சிறிய அளவில் தொடங்கினாலும் அது பெரிய அளவுக்கு வளர வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்களே பெரிய அளவுக்கு கொண்டு போகலை அப்படின்னாலும் சில நபர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பெரிய அளவுக்கு போகும். நீங்கள் ஆரம்பத்தை மட்டும் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் முடிவை நீங்கள் என்ன இருக்குன்னு மட்டும் நிச்சயமாக காத்திருந்து பாருங்கள். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ், சேவை சார்ந்த தொழில்கள், கைவினையான வேலைகள், உணவு தொடர்பான வேலைகள், டிஜிட்டல் ஸ்கில் அடிப்படையான வேலைகள், இந்த 5 வகை வேலைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியானது கிடைக்கும். உங்களுக்கு உணவு வகையிலான ஏதாவது வேலைகள் தெரிந்தாலும் அதையும் நீங்கள் சுய தொழிலாக பண்ணலாம். நீங்கள் உணவை வைத்து ஏதாவது வேலையை தொடங்கும் பொழுது அது எங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உணவினால் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போது வீண் போகாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை உங்களை மதிக்காதவங்க கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி முன்னேறும். பழைய சண்டைகள், மனஸ்தாபங்கள் மெதுவாக உங்களுக்கு மறைந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு புதிய சுறுசுறுப்பானது உருவாகக்கூடும். நீங்கள் புதிதாக திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை தயக்கம் இருந்த விஷயங்களில் கூட தைரியமாக நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவானது உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். என்ன செய்யணும் என்பதை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி என்ன தவிர்க்க வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்பதையும் நீங்கள் தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதலாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு படிக்கட்டாக இருக்கும். இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். இது உங்களை இன்னும் பலமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையவே அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். நீங்கள் உங்களை நம்பி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும்
மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால் பயப்படாமல் முன்னேறுங்கள். உங்களுடைய நேரம் வந்துவிட்டது. இதனை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.